கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லேருந்து உத்தரப்பிரதேசில் இப்போ நடந்துட்டுருக்க இந்த கும்பமேளா பார்க்க வராங்க. இந்தியாவிலேயே இதுதான் முதன் முறையாக இவ்வளோ மக்கள் தொகை ஒரே இடத்துல கூடினதாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கும்பமேளான்றது என்ன, யூஸ்வலாக நடக்கிற கும்பமேளாவை விட இப்போ நடக்கிற இந்த கும்பமேளாக்கு ஏன் இவ்வளோ ஹைப்பாக இருக்குன்ற ஒரு ஷார்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாய்ஸ் ஆஃப் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கும்பமேளா அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாம். கும்பமேளான்னா ஸ்பிரிச்சுவலாக பிலீவ் பண்ணுறவங்க ஹரித்வார், பிரயாக்ராஜ், உசைன், நாசிக் இப்படின்ற இந்தியாவில் இருக்கிற இந்த பிளேசஸில் இருக்கிற ரிவரில் போய் குளித்து அவங்களுடைய பாவங்களும் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கும்பமேளான்றது நிறைய வகைகள் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, 6 வருஷத்துக்கு ஒரு முறை, 12 வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் இப்போ கொண்டாடுற இந்த கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கும்பமேளா இவ்வளோ ஹைப்பாக இருக்குது. இந்த கும்பமேளா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜான்வரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரை நடக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வரையும் 60 கோடிக்கு மேலே அந்த கும்பமேளாவில் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ கும்பமேளா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எதனால் கொண்டாடுறாங்க ஒரு டவுட் வந்திருக்கும். எதனாலனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த புராண கதை கான்செப்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. என்னென்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடல் கடையிற போர் இருக்கும். அதில் அசுரர்கள் அமிர்தம் இருக்கிற பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த அமிர்த துளிகள் எர்த்தில் 4 பிளேசஸில் படுது. எந்த பிளேசஸ்னா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உசைன், நாசிக், இந்த 4 பிளேசஸில் அந்த அமிர்த துளிகள் படுது. அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த 4 பிளேசஸில் தான் கும்பமேளா கொண்டாடுறதா சொல்கிறாங்க. இந்த கும்பமேளாவில் இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், அப்புறம் பிஸ்னஸ் மேன், செலிப்ரிட்டிஸ், காமன் பீப்புள்ஸ், அப்புறம் அகோரிகள், குருக்கள், இந்த மாதிரி எல்லாருமே இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மகா கும்பமேளா நடக்குதான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடியே 1952 இந்த மகா கும்பமேளா நடந்திருக்கு. எங்கன்னா பிரயாக்ராஜ்ன்ற இடத்த திரிவேணி சங்கமம்னு கூட சொல்லுவாங்க. திரிவேணி சங்கமம் அப்படி என்னன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 ரிவர் ஒன்று சேர்ற இடத்த தான் திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் 1952 நடந்ததா சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற இந்த கும்பமேளாவும் அந்த இடத்துல தான் நடந்துட்டுருக்கு. 1952 நடந்த கும்பமேளாவில் சில பேட் இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. என்னென்னா 800 பீப்புள்ஸ்க்கு மேலே அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளுப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்ஜுரியும் ஆயிருக்கு. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த இன்சிடெண்ட்லாம் மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்க சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், பர்சன்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. 1 லேக்குக்கு மேலே பயோ டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டெம்ப்ரவரியாக டென்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ஃபயர் ஸ்டேஷன் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாம் அவங்க அரேஞ்சும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ தான் பண்ணாலும் இந்த முறையும் சில பேட் இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஜான்வரி 19 கும்பமேளா நடக்கிற இடத்துல ஒரு சிலிண்டர் வெடிச்சு போயிருக்கு. அதனால 18 டென்ட் கண்ணு முன்னாடியே கருகி போயிருக்கு. நல்ல வகையாக யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜான்வரி 29 அந்த கும்பமேளாவில் அதிக மக்கள் ஒன்று சேர்ந்ததுனால தள்ளுமுள்ளுப்பட்டு 30 பேர் இறந்து போயிடுறாங்க. 60 பேருக்கு இன்ஜுரி ஆகுது. ஒரு பக்கம் நம்மளுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் அந்த தண்ணியில் குடிச்சிட்டு இருக்காங்களே, அப்போ அந்த தண்ணி குவாலிட்டி இருக்குமான்ற டவுட் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அந்த தண்ணியோட சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் அதிக அளவு பாக்டீரியா இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, குளிக்க கூட குவாலிட்டி இல்லாத தண்ணின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹியூமனோட வேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில் கலந்துருக்க சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா கும்பமேளாவில் குளிக்கிற விமென்ஸை வீடியோஸ் எடுத்து சில பேர் அவங்கவுங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கன்னு விமென்ஸ் பாத்திங் வீடியோஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சேல்ஸ் பண்ண 2 ஐடியை கண்டுபிடிச்சி அந்த ஐடியோட
ஓனரை வந்து அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மெட்டாட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அந்த ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணுவோன்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த கும்பமேளால நடந்திருக்கான்றது கேட்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.